அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள் திரு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும். எடப்பாடியை வீழ்த்துவதற்கு அண்ணாமலையுடன் இந்த கூட்டணி உதவி செய்யுமா இணைந்தது அப்படிங்கிறதா இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். பாஜக கூட்டணியில் ஐக்கியமாகும் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் எடப்பாடியை வீழ்த்த அண்ணாமலைக்கு உதவுவார்களா ஓபிஎஸும் டிடிவியும் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர் திரு லட்சுமி சுப்பிரமணியம் இணைந்திருக்கிறாங்க. பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் பங்கேற்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், வலதுசாரி கருத்தாளர் திரு ஸ்ரீராம் ஆகியோரும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் அனைவருக்கும். லட்சுமியிடம் ஓபிஎஸ் டிடிவியை கூட்டணிக்குள் கொண்டு வந்ததன் மூலமாக அதிமுகவுக்கான கூட்டணி கதவு சாத்தப்பட்டு விட்டது பாஜக தரப்புல அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, ஏன்னா இந்த வெயிட் வந்து அதுக்கு தான் இருந்தது. ஜன்னலும் முடியாச்சு. ஆமா, எல்லாமே முடியாச்சு. ஏடிஎம்கேவும் அந்த எவ்வளோ டோர்ஸ் எவ்வளோ விண்டோஸ் ஓப்பனாக இருந்தாலும் உள்ளுக்கு போகிறதுக்கு தயாராக இல்லை. பிஜேபியும் இப்போ வந்து அந்த கதவை அடைச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அதிமுக சொன்ன மெகா அலையன்ஸும் வரல, பிஜேபி சொல்லக்கூடிய 40 எங்களுக்கே அப்படிங்கிறதும் உறுதியாக தெரியல. ரெண்டு பேருமே இழப்பது உறுதியாக இருக்கிறது. களம் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கு. ஏன்னா ரெண்டு தரப்புக்குமே ஏன்னா டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டா இல்லாம இருந்து ஒருவேளை அந்த கூட்டணியில ஏதாவது பாதிப்புகள் வருமோ அப்படின்னு தான் ரெண்டு தரப்புமே காத்திருந்தாங்க. பாஜகவும் சரி, அதிமுகவும் சரி. அதில் அதிமுகவினுடைய காத்திருப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இன்னும் சொல்ல போனோம்னா காங்கிரஸ்க்கு நிறைய ஃபீலர்ஸ் கூட அனுப்புனாங்க. அதை செல்வ பெருந்தகையே நிறைய இடங்கள்ல சொல்லி இருந்தார். அப்போ அழைப்பு கொடுத்தாங்க. அது விசிக தலைவரே அவர் சொன்னார், நான் வந்து ஒரு தொகுதிக்காக எதுக்கு 3 தொகுதி எங்களுக்கு வேணும், ஒரு ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சி வேணும் அப்படின்றதுக்காக எதுக்கு நான் வந்து கூட்டணி மாறணும், அந்த ஒரு தொகுதி மாறுறதுனால எனக்கு வெற்றி கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மேடையில் கூட பேசியிருந்தார். அப்போ அதிமுகவுக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஜெயலலிதா இருந்த போது அதிமுக தனித்து தானே போட்டியிட்டாங்க, அவங்களுக்கான வாக்கு வங்கி அப்படியே தானே இருக்கிறது அப்படின்னு. அப்படி இருந்திருந்தா பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில வரும்போது, இல்லை என்டிஏலிருந்து வெளியில வரும்போது எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஒரு மெகா அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். அதிமுக தனித்து போட்டியிடக்கூடிய அளவில் பெரிய வலுவான ஒரு கட்சி, தனித்து போட்டியிட்டாலும் எங்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து தொடர்ந்து அவங்க சொன்னது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருப்பதனால் எங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைப்பதில்லை அப்படின்னு. அப்போ சிறுபான்மையினரை மட்டுமே கருத்தில் கொண்டு தான் இந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டாங்களா? அப்போ இவ்வளவு நாட்கள் இந்த ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்த போது எப்படி இருந்தாங்க? பெரும்பான்மையினருக்காக மட்டும் இருந்தாங்களா? சிறுபான்மையினரை கன்சிடர் பண்ணவே இல்லையா அவங்க? இல்லை சிறுபான்மையினர் தேவையில்லை, பெரும்பான்மையினரை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததான்னு தெரியல. இன்னொன்று வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க கூட்டணி இல்லை அப்படின்னாலும் அடுத்தது வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிற முடிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னொன்று வந்து பாமகவும் சரி, தேமுதிகவும் சரி, பாரதிய ஜனதா கட்சி பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாக தான் தெரியும். இன்னைக்கு பிரேமலதா கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. ஹிஸ்டரி ஏற்கனவே தேமுதிக நிறைய பேச்சுவார்த்தைகள் எல்லா பக்கமும் நடத்தினதுதான். எல்லா கட்சிகளுமே அதை செய்வார்கள், எல்லா அரசியல் கட்சிகளுமே அதை செய்யறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த தேர்தலும் போன தேர்தலையும் அதை செய்யலை. ஏன்னா டிஎம்கே வந்து ரொம்ப இன்க்ளூசிவா இருந்துட்டாங்க அப்படின்றதுனால. ஆனா இந்த என்டிஏல இருந்த கட்சிகள் போன தேர்தலையும் சரி, இந்த தேர்தலையும் சரி, எல்லா பக்கமுமே பேச்சுவார்த்தைகள் நடத்தினது உண்மை. இப்ப பாமக என்டிஏல தான் இருக்க போறாங்கன்ற மாதிரியான சமிக்ஞைகள் தான் வெளியாக முடிவு எடுக்கிறாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் பாமகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்ச ஸ்ட்ரைக் ரேட் ஒன்று, இன்னொன்று வந்து இப்போ பிஜேபி கூட இருக்கிறதுனால சென்டர்ல வந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கட்டாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா திரும்பவும் ஏடிஎம்கே வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களோட மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ரினியூ பண்ணுவாங்களான்றது சந்தேகம் தான். ஒருவேளை எப்போதுமே பாமக வந்து எப்போதுமே மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வந்து அதிமுக ஜெயலலிதா காலத்திலிருந்தே அதை வந்து அவங்க கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒரு முறை அது ஒரு கிளாஷ் கூட ஆனிச்சு. ப்ராமிஸ் பண்ணாங்க ஜெயலலிதா, அதுக்கு பிறகு வந்து ராஜ்யசபா சீட் கொடுக்கல, அது வந்து இஷ்யூ ஆச்சு. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி போன முறை கொடுத்தாரு, ஜி கே வாசனுக்கும் கொடுத்தாரு, அன்புமணிக்கும் கொடுத்தாரு. இனி அடுத்தது வந்து திரும்ப ரினியூ ஆகுமா அப்படின்றது
பெரிய கொஸ்டின் மார்க் தான். அவங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் வெற்றி, நேரடியாக மக்களவை தேர்தலில் வெற்றி இல்லை அப்படின்னாலும் மாநிலங்களவையில் ஒரு உறுப்பினர் அப்படின்றது பார்ட்டிக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தாக. தேமுதிகவும் அப்படிதான் யோசிக்குதா? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் பார்லிமெண்ட்ல அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணவே இல்லை. அப்போ இந்த எலெக்ஷன் மட்டும்தான் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எலெக்ஷன்ல அவங்களோட ஓட் பேங்கோ இல்லை அவங்களுக்கான பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியல அப்படின்னாலும் பார்ட்டியினுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுக்கு அதிமுக பெட்டர் நினைக்கிறாங்களா? பாஜகவை விட பாரதிய ஜனதா கட்சியை விட அதிமுக சரியானதாக தான் இருக்கும். ஆனா தேமுதிகவுக்கு ஆனா மோடி வந்து இவ்வளவு பெரிய ட்ரிபியூட், விஜயகாந்த்க்கு இவ்வளவு பெரிய ட்ரிபியூட் எழுதி அவரை கொண்டாடின பிறகு அதிமுகவோடு கூட்டணி அப்படின்னு எந்த அடிப்படையில பிரேமலதா அவர்கள் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தேமுதிக பாரதிய ஜனதா கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து வெளிப்படையாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த அது பேச்சுவார்த்தை நடக்கல அப்படின்னா தொகுதி பங்கீடு முடிஞ்சிருக்கணும் இந்நேரம் அதிமுகவோட. இப்ப வரைக்கும் அகாமடேட் பண்ண பிறகு இனிமே திரும்ப இபிஎஸ் லாஸ்டா பேசி பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாஜக தரப்பு? இனி பேச மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து ஆரம்பத்திலிருந்தே கட்டாயம் கூட்டணி இல்லை அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்களோடையோ இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தங்களோடோ எந்த ஒரு முரணும் அவருக்கு கிடையாது. அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை தான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்களுக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் கூட பிஜேபியில இருந்து கொடுக்கப்பட்டதாக, இபிஎஸ்க்கு அதாவது கூட்டணிக்கு வர்றதுக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் கொடுத்ததாக தான் செய்திகள் வெளியானதோ இல்லையோ நான் கேள்விப்பட்டது. ஒருவேளை உங்களுக்கு அண்ணாமலை தான் பிரச்சனையாக இருப்பார் அப்படின்னா அண்ணாமலையை அந்த தேர்தல் அதாவது சீட் ஷேரிங் கமிட்டியில அவர் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். அடுத்தது வந்து இல்ல அவர் தலைமை பொறுப்புல இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா சவுத் இந்தியா முழுக்கவே அவரை ஒரு பொசிஷன் அவரை எலிவேட் பண்ணிட்டு வேற யாரோ உங்களுக்கு யாரு கம்ஃபர்டபுளான ஒரு லீடரா இங்க இருப்பாங்களோ ஸ்டேட் யூனிட்டுக்கு அவங்கள நாங்க பிரசிடென்டா கூட போடுறோம். இது மாதிரியான ப்ரொபோசல்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்ட தகவல்கள் வந்தது. ஆனா அவர் அது எல்லாத்தையும் ஏத்துக்கல. அதுக்காக நீங்க வந்து இபிஎஸ் உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இபிஎஸ் உயர்ந்து நிற்கிறாருன்னு நினைச்சிடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியை அகாமடேட் பண்ணல. இன்னைக்கு சிஏஏ நோட்டிபிகேஷன் வந்திருக்குங்க, கெசட் நோட்டிபிகேஷன். இன்னைக்கு சிஏஏ நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதிமுக செஞ்ச இந்த கடந்த 4-5 ஆண்டு காலத்துக்குள்ளாக பிஜேபியோட கூட்டணியில இருந்து அவங்க செஞ்சதுதான் சிஏஏ இன்னைக்கு வந்ததுக்கான காரணம். அவங்களுடைய எம்பிக்கள் கூட இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு சிஏஏ அமலுக்கே வந்திருக்காது. சிறுபான்மையினருக்கு அவங்க செய்த மிகப்பெரிய துரோகம். அன்னைக்கு அவங்க என்ன பேசினாங்க, இதனால எந்த இஸ்லாமியருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இல்ல வெளியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாருக்குமே எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. இன்னைக்கு நாங்க அந்த சட்டத்தை எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப கூட்டணியில் இருக்க போது ஒரு நிலைப்பாடு, அதாவது சித்தாந்த ரீதியாக என்றைக்குமே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க தயாராக இல்லை, மோடியை எதிர்த்து பேச தயாராக இல்லை, அமித்ஷாவை எதிர்த்து பேச தயாராக இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநரை எதிர்த்து பேச தயாராக இல்லை, ஜிஎஸ்டியை பத்தி பேசுறதுக்கு அவங்க தயாராக இல்லை, மாநில உரிமை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் சிறுபான்மையினர் எங்களுக்கு ஓட்டு போடணும், அதுக்காக நாங்க பிஜேபியோட கூட்டணியில் இல்லாம வெளியில வந்துட்டோம். இது மட்டும்தான் அவங்க பேசக்கூடியது. திரு சுமந்த், திரு ஓபிஎஸ் திரு டிடிவி தினகரனுடனான கூட்டணி மூலம் எதிர்பார்த்த பலனை வந்து பாஜக பெற வாய்ப்பு இருக்கா இந்த நாடாளுமன்ற தேர்தலில்? இல்ல, ஓபிஎஸ் டிடிவி இருவருமே தென் மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஆதரவு இருக்கக்கூடியவர். திரு டிடிவியுடைய ஆதரவு என்ன என்பதை அவர் இருமுறை நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஓபிஎஸ் உடைய ஆதரவு எவ்வளவு இருக்கிறது என்பது நமக்கு இன்றைய சூழலில் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய பேன் தமிழ்நாடு அகில தமிழ்நாடு அளவுல அவர்களால் வந்து பெரிய ஆதாயம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் தென் மாவட்டங்கள் இருக்குமா? தென் மாவட்டங்கள் பகுதிகள் அதுதான் அதாவது ஒரு 15 அசெம்பிளி தொகுதிகள், 15 ஒரு 20 அசெம்பிளி தொகுதிகளில் ஓரளவுக்கு அதிமுகவை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு சப்போர்ட் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பாராளுமன்ற தொகுதிகளோ 4 பாராளுமன்ற தொகுதிகளோ அதிமுகவுக்கு அவங்க டேமேஜ் உண்டாக்குறதுக்கான நெருக்கடி கொடுப்பாங்க. தென் மாவட்டங்கள்ல 15-20 தொகுதிகள் இல்ல கிராஸே பண்ணிடுவாங்களா? ஏடிஎம்கே கிராஸே பண்ணிடுவாங்களா அந்த தொகுதிகள்ல? இல்ல, ஒரு சில தொகுதி. இப்போ சமீபத்துல ஒரு செய்தி வந்தது, திரு டிடிவி அவர்களே வந்து தேனியில போட்டியிடுவாரு அப்படின்னு ஒரு செய்தி. அதெல்லாம் அதிகாரப்பூர்வமா ஒண்ணும் தெரியாது. பட்
இப்ப அவரே வந்து போட்டியிட்டார் என்றால் நிச்சயமாக அவர் வந்து ஒரு அதிமுக வேட்பாளரை விட அந்த தொகுதியில வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு ஹெவி வெயிட் கேண்டிடேட்ஸ் ஒரு இடத்துல ஓபிஎஸ் எங்கேயாவது இருந்தாருன்னா அவரும் அதிமுக வேட்பாளரை 2வது இடத்துக்கு ஒரு பொட்டன்ஷியல் பாசிபிலிட்டி அவுட் சைட் சான்ஸ் இருக்கலாம். ஆனால் அகில தமிழ்நாடு ரீதியாக இப்ப வட தமிழ்நாட்டுல எல்லாம் இல்ல கொங்கு மண்டலத்துல எல்லாம் ஒரு பெரிய தாக்கம் இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. சோ நிச்சயமா வந்து இந்த இரு நபர்கள் அவங்களுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் அந்த 15 சட்டமன்ற தொகுதிகள் கணிசமான வாக்குகளை திரு டிடிவி அவர்கள் முன்பு பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட ஓவர்லாப்பிங் ஏரியா ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் தான் திரு ஓபிஎஸ்க்கும் இருக்கு. ஓகே, அவங்க லட்சுமி பேசும்போது சொன்னாங்கல்ல, நிறைய ப்ரப்போசல்ஸ் பிஜேபியில இருந்து வந்தது, அண்ணாமலையை கூட நாங்க மாத்துறோம், இல்ல தொகுதி பங்கீட்டு குழுல அண்ணாமலையை நாங்க போடாம பாத்துக்கிறோம், இவ்வளவு ப்ரப்போசல்ஸ் வந்த பிறகும் பாஜக கூட்டணி வேணான்றதுல உறுதியா இருந்திருக்காரு இபிஎஸ். இப்போ ஓபிஎஸும் டிடிவியும் பாஜக கூட்டணின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிற போது அவங்க அண்ணாமலை தலைமையை ஏற்றுக்கொண்டதாக அதிமுக தரப்புல நினைக்க மாட்டாங்களா? தொண்டர்கள் தரப்புல நினைக்க மாட்டாங்களா? இல்ல அவங்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்க நினைக்க மாட்டாங்களா? இல்ல நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு வந்து 2 அதிமுகவில் இருந்த தலைவர்கள் திரு அண்ணாமலையுடைய தலைமை, ஏன்னா பாஜக வந்து தான் தலைமையில தான் அந்த கூட்டணி இயங்குதுங்கிறது தானே. என்டிஏனா என்ன? இல்ல மோடி தலைமைய அண்ணாமலையும் மோடி தலைமையை ஓபிஎஸும் டிடிவியும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு புரிந்து கொள்ளப்படுமா? இல்ல திரு அண்ணாமலை தலைமையை திரு ஓபிஎஸும் திரு டிடிவியும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு புரிந்து கொள்ளப்படுமா? அண்ணாமலை தலைமையை தானே ஏத்துக்கிட்டாங்கன்னு புரிந்து கொள்ளப்படும். ஏன்னா சரி, அப்படி புரிந்து கொள்ளப்படும்னா அது வந்து இவங்களுக்கு கெயினா செட்பேக்கா? இல்ல கார்த்திகேயன், இப்போ தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுந்தால் நீங்க சொல்றதுல கொஞ்சம் ஆதரவு குறையலாம். சரி, இவங்க இந்த இரு நபர்களுக்கும் இருக்கக்கூடியது ஒரு பாக்கெட் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஒரு 15 தொகுதி 20 தொகுதிக்குள்ள சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, அந்த செல்வாக்குல வந்து ஒரு மிகப்பெரிய அந்த செல்வாக்குல தான் நான் கேட்கிறேன். பாஜக கூட்டணின்னு போயாச்சு, அண்ணாமலை தலைமைன்னு ஏத்துக்கிட்டாச்சு அப்படின்னா டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் வர வேண்டிய இல்ல டிடிவிக்கு வந்த அந்த மோடி எதிர்ப்பு வாக்குகள், திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது திரும்ப இவங்களுக்கே கிடைச்சிருமா? இல்ல அது எடப்பாடிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். ரெண்டு பாயிண்ட் அதுல. ஒன்று, சமுதாய ரீதியாக வாக்களிக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு தொடர்ந்து வாக்களிக்கலாம். இரண்டாவது, பாஜக கூட்டணியான்றது தீர்மானிக்கப்படாது. பாஜக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய நபர்களும் அதுல இருப்பாங்க இல்லையா? அந்த நபர்கள் ஒருவேளை அதிமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட இன்னொரு விஷயம், இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக இரு கட்சிகளிலும் நம்ம ஒரு வாரம் முன்னாடி இது டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா, தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு கம்ப்ளீட் டிஸ்கனெக்ட் இருக்கு. தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் இரு கட்சிகளும் அதிமுகவோட போகணும்னு விரும்புறாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் 2 தலைமைகளுக்கு இடையே, அப்பா பையனுக்கு இடையிலேயே முரண்பாடுன்னு பேசணும். தந்தைக்கும் மகனுக்குமே பிரச்சனைன்னு பேசணும். ஆமா. சோ இப்ப வந்து ரொம்ப சிம்பிள். தொண்டர்கள் இத்தகைய முடிவு, இப்ப நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோட ஒரு கூட்டணி அறிவிச்சாங்கன்னா தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் யூசுவலா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியில ஒரு பெரிய ரிபெல்லியனோ இல்ல ஒரு ஸ்பிளிட்டோ அந்த மாதிரி சமீப காலத்துல நம்ம பார்த்தோம். ஆனால் நிச்சயமாக இந்த முடிவு அவர்கள் எடுத்தார்கள் என்றால் சலசலப்பு உறுதியாக இருக்கும். அது வந்து பிளவாக வருமா, எல்லாரும் சிலர் ஒரு பிரிவு வெளியெல்லாம் போவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நிச்சயமாக சலசலப்பு ஏற்படும். ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா நடக்காதா? பாஜகவுக்கு பாமகவுடைய ஓட்டு போகுமா போகாதா கூட்டணி ஏற்பட்டா? கார்த்திகேயன், ஒரு பெரிய சிக்கல் இதுல இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு இருக்கக்கூடிய பகுதிகளில் பாஜகவுக்கு எக்ஸப்ட் ஓரிரு தொகுதிகளை தவிர வேற எங்கேயுமே பாஜகவுக்கு பெரிய செல்வாக்கு இல்ல. பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்கு அதிகம் இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தேமுதிகவுக்கும் ஓரளவுக்கு ஓவர்லாப் அந்த பகுதிகளில் வட தமிழ்நாட்டில் இருக்கலாமே தவிர நிச்சயமாக பிஜேபி ஓட் பேங்க் இருக்கக்கூடிய இடங்களில் பாமகவுக்கு ஓட் பேங்க் இல்ல. சோ இந்த இஷ்யூ ஆஃப் ஓட் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நேச்சுரலா பாத்தீங்கன்னா இரு கட்சிகளும் அதிமுகவோட போகணும்னு தொண்டர்கள் விரும்புறாங்க. தலைமை தங்களுடைய காரணங்களுக்காக மெயினா
கிட்டத்தட்ட சொல்லலாம் சுயநல காரணங்களுக்காக அவர்கள் இந்த முடிவை எடுக்கிறார்கள் தான் பார்ப்பாங்க. சரி, என்ன காரணம் அதிமுக பக்கம் போலான்னு பாமக தேமுதிக தொண்டர்கள் நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? தலைவர்கள் பாஜக பக்கம் போலான்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்ல, நான் கேள்விப்பட்டவரை இரு கட்சியினுடைய தொண்டர்களும் பாஜகவுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருந்திருக்கு, தமிழ்நாட்டுல ஒரு ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் பெருமளவில் இருந்திருக்கு. இன்னைக்கு அவ்வளவு இல்லைன்னா கூட நிச்சயமா இருக்கிறது, ஒரு கணிசமான அளவுக்கு இருக்கிறது. சோ அந்த சென்டிமெண்ட்டையும் தாண்டி நம்ம போய் பாஜகவோட கூட்டணி வச்சா எப்படி போகும்? ரெண்டாவது, அவர்களுக்கும் அவங்க ஃபீலிங் என்னன்னா அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, பாஜக அதை விட குறைவாகத்தான் பெறுவார்கள். இடங்கள் அனைத்திலும் அட்லீஸ்ட் அதிமுகவோட நின்றாங்கன்னா ஒரு ஃபியூ கான்ஸ்டிடுவன்சியாவது வெற்றி பெறுவதற்கோ இல்ல கம்பெடிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜகவோட நின்று என்ன சாதிக்க போறோம்? ஆனா தலைமைக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும், இத்தகைய சலுகை மந்திரி பதவி கிடைக்கலாம், அதை அவங்க பார்க்கணும். ஓகே, திரு சுகுணா தேவார், கூட்டணி கட்சிகளாக டிடிவியும் ஓபிஎஸும் பாஜகவோடு சேர்ந்திருக்கிறதன் மூலமாக இந்த 39 தொகுதிகள்லையும் தாமரை சின்னம்னு ஒரு டிமாண்டை வச்சாங்க இல்லையா, பாஜக தரப்புல அதை பேசுறாங்க. அதை இந்த முறை இவங்க கிட்டையும் அதை வலியுறுத்துவாங்களா, இல்ல இவங்களை தனி சின்னத்தில் நிற்பதற்கு அனுமதிப்பார்களா பாஜக? இவங்களுக்கு அது பொருந்துமா பொருந்தாதா? இப்போ டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவர் குக்கர் சின்னத்தில் தான் போட்டியிடும் அப்படின்னு சொல்றாரு, தெரிவிச்சிருக்கிறாரு. ஓபிஎஸ் ஏற்கனவே சொன்னாங்க. நம்ம ஓபிஎஸ் பொறுத்தவரை இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ ஓபிஎஸ் இப்போ அதிமுகவில் இல்லை, அவர் தான் அதிமுக உரிமை கொண்டாடினா கூட இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய வழக்குகள் மற்ற விஷயங்களை பற்றி பார்க்குறப்ப இப்போதைக்கு கன்சால்டேட்டா எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் அதிமுக இருக்கிறது. அங்கதான் இரட்டை இலை சின்னம் இருக்கிறது. இவர் இப்போ அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒன்று வைத்திருந்தாலுமே கூட என்ன சின்னத்தில் இவர் நிற்பார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்வி. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு நோட்டீஸ் விட்டுருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு, இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது. ஒருவேளை அங்கே இதில் சரத்பவாருக்கு அஜித் பவாருக்கு நடந்தது மாதிரி சின்னத்தை முடக்கி வைத்தால் அது கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாக மாறலாம். அப்படி இல்லாம அதிமுகவுக்கு தான் இரட்டை இலை சின்னம் அப்படின்னு சொன்னா ஓ பன்னீர்செல்வம் தாமரை சின்னத்திலேயோ அல்லது வேற ஏதாவது சுயேட்சை சின்னத்தில் போய் நின்னா கண்டிப்பா அவருக்கு இருக்கக்கூடிய சொற்ப ஆதரவாளர்களுடைய வாக்குகள் கூட விழுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னொன்று பார்த்தோம்னா உண்மையிலேயே பிஜேபி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி நடத்துறாங்க இல்லையா, முதல்ல அவங்க கூப்பிட்டு பேச வேண்டியது ஓ பன்னீர்செல்வத்திட்ட தான். ஏன்னா அவர் அதிமுக பிஜேபி ஆதரவுங்கிறத தாண்டி பிஜேபி விசுவாசங்கிறது நீண்ட காலமாகவே கடைப்பிடிச்சிட்டு இருக்காரு. அதாவது இந்த ஸ்பிரிட்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஏடிஎம்கேல இருந்து அவர் தர்ம யுத்தம் அப்படிங்கிறது நடத்தினதே பிஜேபி தான் பின்னாடி இருந்ததுங்கிறது குருமூர்த்தி வெளிப்படையாகவே சொன்னார். திருப்பி எடப்பாடியோட சேர்ந்ததுக்கு பின்னாடியும் பிஜேபி இருந்தது அப்படிங்கிறதையும் ஓபிஎஸ்ஏ வெளிப்படையாக சொன்னார். கூட்டணி தொடர்பாக நாங்க பாஜக கிட்ட தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம்னு சொன்னார். ஆமா, அதெல்லாம் சொந்த கருத்துன்னு சொல்லப்பட்டது பாஜக தரப்பு. அதற்கு பிறகு இப்ப வெளியில வந்ததற்கு பிறகு ஓபிஎஸ் தொடர்ச்சியாகவே பிஜேபி ஆதரவுங்கிற நிலைப்பாடு எடுத்தார். இப்ப ஏடிஎம்கே பிஜேபி லாஸ்ட் ஆப்ஷனா வச்சிருக்காங்க. இல்ல அதான் ஜி.கே. வாசனோ அல்லது புரட்சி பாரதமோ புதிய தமிழகம் எல்லாமே மதில் மேல் புனையாக தான் இருந்தாங்க. இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதான்னு கடைசியில் ஜி.கே. வாசன் இங்க வந்துட்டாரு. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட ஓபிஎஸ் தொடர்ச்சியாகவே அவர் பிஜேபி தான் சார்பு நிலையில இருந்தார், அதிலேயே தான் தொடர்ச்சியாக இருந்தார். ஆனால் அவர் ஒவ்வொரு முறை பிஜேபியினுடைய தலைவர்கள் தேசிய தலைவர்கள் இங்கே வரும்பொழுதும் ஓபிஎஸ் சந்திப்பார். ஜேபி நட்டாவாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் ஓபிஎஸ் சந்திப்பார்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே அந்த சந்திப்புகள் நடக்கவே இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டு விஷயம் தான். ஒன்று அதிமுக கூட்டணி என்கிறது தொடர்ச்சியாக டெல்லி தலைமை விரும்பிக் கொண்டே இருந்தது. ஒரு பக்கம் தமிழ்நாடு பிஜேபி எடப்பாடி பழனிசாமி மேல கடுமையான விமர்சனம் ஒரு பக்கம் வச்சிருந்தாலுமே கூட ஜேபி நட்டாவா இருக்கட்டும், சுதாகர் ரெட்டியா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், திமுகவை தான் அதிகமாக விமர்சித்தாங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் தொடர்ச்சியாக புகழ்ந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு சிறுதுரும்பு விமர்சனத்தை கூட அவங்க வைக்கல அப்படிங்கிற நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்ப அவங்களுக்கு அதிமுக தேவைங்கிறது டெல்லி தலைமைக்கு தொடர்ச்சியாக தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஒண்ணு இல்ல எப்படியாவது கடைசி நேரத்துக்குள்ளையாவது கொண்டு வந்துட முடியும்னு யோசிச்சாங்க. அப்படிதான் பிஜேபி தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருந்தது. அதனாலதான் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கிரீன் சிக்னல் கொடுக்கல. ஒண்ணு ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் சேர்த்து கொண்டு ஒரு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு முயற்சி நடந்திருக்கலாம். சரி, அது எடப்பாடி பழனிசாமி விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அவருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறது தோக்குறதை தாண்டி தன்னுடைய கட்சியில தலைமையில தான் கட்சி இருக்குங்கிறத மறுபடியும் உறுதிப்படுத்துறது முக்கியமான. கிட்டத்தட்ட பல தேர்தல்கள் அவருடைய தலைமையின் கீழே தோத்துறாங்க. இன்னொரு தடவை தோத்தா அது ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும். அவர் தன்னுடைய தலைமையை உறுதி செய்வது அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிடிவி தினகரன், இப்ப எடப்பாடி பழனிசாமி இவர் ஓபிஎஸ் தொடர்ச்சியாகவே பிஜேபி அதில் வந்திருக்காரு. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் சசிகலா, அதாவது அந்த மன்னார்குடி குடும்பம் வெளியேறியதற்கே பிஜேபி தான் காரணம், சசிகலா சிறைக்கு போனதற்கே பிஜேபி தான் காரணம்ங்கிற ஒரு நிலைப்பாட்டில் ஒரு காலகட்டத்தில் தினகரன் இருந்தார். நான் பிஜேபியோட கூட்டணி வைக்கவே மாட்டேன் எந்த காலகட்டத்தில்னு சொல்லி
சசிகலா சிறைக்கு போன பிறகு டிடிவி தினகரன் தெரிவித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இல்ல என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆரம்பத்துல, ஆனா இப்ப என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நாங்க உதவி செய்வோம்னு திரு மோடி உத்தரவாதம் கொடுக்கிறாரு. அதனால ஒரு வலுவான பிரதமராக இவர் வருவாருன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நான் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுக்கிறேன்னு இன்னைக்கு அவர் விளக்கம் கொடுத்துட்டார். ஏன் பாஜகவை ஆதரிக்கிறேங்கிறதுக்கு டிடிவி விளக்கம் கொடுத்துட்டார். இப்ப டிடிவி தினகரன் வெளியில வந்ததற்கு பிறகு அவர் வந்து சில தேர்தல்களில் அதிமுகவுடைய வாக்கு வங்கிகளை பாதிச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு தொடர்ச்சியான செயல்பாடுகள் டிடிவி தினகரன் ஆரம்ப காலகட்டத்தில் தொடர்ச்சியான ஒரு பரபரப்பான செயல்பாடு இருந்தது இல்லையா? பிரஸ் மீட்ல சந்திக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு பரபரப்பா பேசுறது, 2 தலைவர்களையுமே வந்து கிண்டலாக விமர்சிக்கிறது, இதெல்லாமே கூட சமீப காலமா டிடிவி தினகரனுடைய கட்சியிலிருந்து எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பிஜேபியில் அவர் ஒட்டுமொத்தமாக சரண்டர் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னா அப்ப டிடிவி தினகரன் மேல இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டிங்கிறது அவங்க ஆதரவாளர்கள் மத்தியிலுமே போயிடும். அப்படி என்ன முடிவெடுப்பாங்க? மோடி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புன்னு இவர் பக்கம் நின்ன இவருடைய வாக்காளர்கள் ஓட்டு போட்டவங்க என்ன முடிவெடுப்பாங்க? இப்ப பாஜக கூட்டணிக்கு பிறகு எடப்பாடிக்கு போயிட்டுருவாங்களா? இல்ல இப்ப டிடிவி தினகரன் வெளியில வந்ததுக்கு பிறகு இருந்த சூழல் என்னன்னா, ஒண்ணு சசிகலா, அதாவது முக்குளத்தூர் ஓட்டு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, டிடிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாம் சேர்ந்து முக்குளத்தூர் ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணுவாங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. ஆனால் சசிகலா வெளியில வந்ததுக்கு பிறகு எந்த விதமான ஆக்டிவிட்டி மேல ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட டிடிவி தினகரனே ஓபிஎஸ் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. அன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு எதிராக முக்குளத்தூர் வாக்குகள் விழுந்ததற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அந்த எம்பிசில வந்து வன்னியர்களுக்கான உள்ளீடு ஒதுக்கீடு கொடுத்தது அப்படிங்கிறது ஓபிஎஸ்ஏ வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த ஐடிஎம்கில் இருந்தப்பே அவர் சொன்னார். ஆனா இன்னைக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது வந்து நீதிமன்ற வழக்குல வந்து நிலுவையில் இருக்கிறது. அது இன்னைக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னொன்னு, இந்த முக்குளத்தூர் வாக்குகளை வந்து ஓபிஎஸ்ஓ டிடிவியோ இன்னைக்கு கன்சல்டேட் பண்ணிடுறாங்கிறது சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு அங்க அந்த லோக்கல்ல வந்து இப்போ ஓபிஎஸ்க்கோ டிடிவி தினகரனை தாண்டி ஒவ்வொரு உள்ளூர்லயுமே வந்து செல்வாக்கு மிக்க தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா? முக்குளத்தூரை சேர்ந்த செல்வாக்கு மிக்க தலைவர்கள் அவங்க எல்லாமே பெரும்பாலும் இது எடப்பாடி பக்கம் தான் இருக்காங்க. திண்டுக்கல் சீனிவாசனா இருக்கட்டும், நத்த விஸ்வநாதனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே அவங்களோட தான் இருக்கிறாங்க. இப்ப ரவீந்திரநாத் மீது குற்றச்சாட்டுகள் இருக்குது, ஓபிஎஸ் செயல்பாடுகள் மீது விமர்சனம் இருக்குது. அப்படிங்கிற இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால இவங்க சேர்ந்தாலுமே கூட அது எடப்பாடி பழனிசாமி வாக்கு வங்கியை பெரிய அளவுல, அதாவது தென் மாவட்டங்களை கன்சாலிடேட் பண்ண முடியாது பாஜக, பெரிய அளவுல அது பாதிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் அப்படின்னு தான் சொல்ல. ஓகே, திரு ஸ்ரீராம், கடைசி வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு முயற்சி செய்து அது கைகூடாத பட்சத்தில் திரு ஓபிஎஸ்க்கும் திரு டிடிவிக்கும் வாய்ப்பு கொடுத்து அகாமடேட் பண்ணியிருக்கா பாஜக? இல்லை, அது ஊடகத்தின் பார்வை இல்லது சில பத்திரிகையாளர்களின் பார்வை. யாரெல்லாம் பிரதமரை வந்து ஆதரித்து பிரதமரை வந்து ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் ஓப்பனாக பேன் இண்டியா அந்த ஓப்பன் விண்டோன்றது எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தானே தவிர அதிமுகவை மட்டும் இல்லை. ஸோ அதனால அந்த ஒரு பார்வை மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. நிச்சயமாக அப்படி இல்லை. நீங்கள் பார்த்தீங்க இன்னைக்கு என்டிஏல அதிமுகவை தவிர தேமுதிகவை தவிர என்டிஏல இருந்த அப்படின்னா ஓபிஎஸ் தான் முதல்ல அழைச்சு பேசியிருக்காங்க அனைத்து கட்சி. அது யார் யாரை எப்போ பேசணுன்றது வந்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது இல்லையா? ஆனால் நிச்சயமாக அவரை தனித்து விடப்பட்டிருக்க மாட்டார்கள் மாற்று கருத்தே இல்லை. என்டிஏவோட ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலுங்க. நீங்கள் டிமாண்ட்ஸ் வச்சு என்டிஏவோட பிஜேபியில் நீங்கள் அலையன்ஸ் பேச யாராலையும் முடியாதுங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் ப்ரீ கண்டிஷன் போட்டால் அது பெனிஃபிட் இருக்கணுமே தவிர ப்ரீ கண்டிஷன் வச்சு எல்லாம் நீங்கள் அலையன்ஸ் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியோட அது ரீஜனல் பார்ட்டி என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் என்னங்க பாஜக பெனிஃபிட்டா இருக்கணும். எக்ஸாக்ட்லி, கூட்டணிக்கு பெனிஃபிட்டா இருக்கணும். அதே மாதிரி நீங்க சொல்லி அதை கேட்குற அளவில் என்டிஏ நிச்சயமாக இல்லை. இன்ஃபேக்ட் போன மச்சான் திரும்பி வந்த மாதிரி பல போனவர்கள்லாம் நீங்க திருப்பி வந்திருக்காங்க. அது நாயுடுவா இருக்கட்டும், திரு பீகார் நிதிஷ்குமாரா இருக்கட்டும், பல பேர் இன்னைக்கு வந்து திருப்பி அந்த என்டிஏல வந்து சேர்றாங்கன்னா அவர்கள் எந்த நிபந்தனையும் இன்றி அவர்கள் வந்து சேர்றாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் சில பேர்லாம் சொல்கிறாங்க ஒரு 8 கண்டிஷன் வச்சார் திரு எடப்பாடி அவருடைய சன் கோயம்புத்தூரில் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படலை. அண்ணாமலையை மாற்றணும், நாங்கள் உங்களுக்கு ஒரு இலக்கு தான் சீட்டு கொடுப்போம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. லட்சுமி மேடன்னு சொல்லலாமே. இல்லை இல்லை, நான் படிச்சதில் சொன்னேன், பேப்பரில் வரதை பற்றி சொன்னேன். ப்ரொபோசல்ஸ் வந்து மிதுன் அந்த மாதிரி, மிதுன் அவரோட சன் அந்த மாதிரி வந்ததுன்னு இன்னைக்கு அதையும் படித்தேன். அவர் வந்து பாஜகவே கொடுத்துச்சுன்னு நாங்கள் இல்ல இங்க வந்து எடப்பாடியோட மகன் கொடுத்ததை விட்டுருவோம். இல்லங்க, இல்ல பாஜகவே ப்ரொபோசல்ஸ் கொடுத்திருக்கு. நீங்க எதை வேணா சொல்லுங்க. திரு அண்ணாமலை வேற சார், அண்ணாமலையை மாற்றுவதுன்றத மாற்று கருத்தே இல்ல சார். அது எந்த காலத்திலயும் அது வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி சொல்லி வந்து ஒரு தேசிய கட்சி கேட்கணுன்றதுல என்னால அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. நான் ஒரு ப்ரொபோசல்ஸ் கொடுத்து அதை நீங்க ஏத்துக்கிறது வேற. ஆனா நீங்க ப்ரொபோசல்ஸ் கொடுத்து நான் வேண்டான்னு சொல்லி உறுதியா நிக்கிறது வேற. அதுபடி பாஜக ப்ரொபோசல் கொடுத்து எடப்பாடி அது வந்து ஒரு ஸ்பெகுலேஷன். நம்ம இங்க உட்கார்ந்து பேசணும், எங்கேயும் வந்து அது வந்து ப்ராப்பரா எங்கேயும் சொன்ன மாதிரி தெரியல. இதெல்லாம் கொடுத்துருக்கு, அதெல்லாம் ஓரலா சொல்றது.
அந்த ஓரல் பேச்சு கூட நான் வந்து இந்த விஷயத்துக்கான ஒரு முதாந்திரமோ இல்ல அந்த ஒரு நிலைப்பாடோ இங்க பாஜக நிச்சயமா இருக்காதுன்றதுதான் என் பாயிண்ட். ஓகே ஓகே. ஏன்னா ஒருவேளை எடப்பாடியே கன்வின்ஸ் ஆகி வந்தாருன்னா கூட்டணிக்கு இனிமே வேண்டியது இல்ல. இப்போ எனக்கு எடப்பாடியே கன்வின்ஸ் ஆகி கூட்டணிக்கு வந்தாலும் இனிமே வேண்டியது இல்ல. நிதிஷ்குமார் வந்தார் பாத்தீங்களா, அந்த மாதிரி எடப்பாடி வந்தாலும் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. எப்பவுமே கூட்டணியில வந்து ஈகோ இருக்கக்கூடாது. கூட்டணியில வந்து அந்த நீங்க முதல்ல சொல்ற போது கேட்கல இப்ப வரீங்கன்றதுலாம் இல்ல. யார் வந்தாலும் கொஞ்சம் அச்சமா இருக்கு. ஆமா, அது அச்சம் இல்ல. நிதிஷ் அச்சப்பட்டு திருப்பி வந்தாரு. அந்த மாதிரி அச்சப்பட்டு யார் வேணாலும் திருப்பி வரலாம். அச்சப்பட்டு. ஆமா, அது அந்த பாயிண்ட் நானும் சொல்லலாம் இல்லையா. சோ அதனால என்னைக்குமே கதவு ஓபன் பண்ணி தான் இருக்கும். என்னைக்கு வேணாலும் என்டிஏ உள்ள வரலாம், வந்து சேரலாம். 2024 அப்புறம் ஒருவேளை எடப்பாடி வந்து சேர்ந்தாலும் சேரலாம். ஓகே. திரு மணிகண்டன், தென் மாவட்டங்கள்ல வந்து நாங்க வந்து பாஜக வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்றாங்க. ஆனா தென் மாவட்டங்கள்ல இது மூலமாக கன்சாலிடேட் பண்ண முடியாது அப்படின்னு திரு சுகுணா திவாகர் ஒரு பார்வையை வைக்கிறார். ஆனா பார்க்கும்போது ஒரு பாஜக கூட்டணி வந்து நாளுக்கு நாள் பலமடைந்தே போற மாதிரி தானே ஒரு தோற்றம் தெரியுது. அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் சேர்ந்துட்டே இருக்கிறாங்களே உங்க கூட்டணிக்கு. இப்போ இதே கூட்டணி தான் 2019, 21 ரெண்டுலேயுமே இருந்தது. அப்போ ஏன் தோல்வின்னு பாருங்க. இப்போ 2019 மிகப்பெரும் தோல்விதான். அதிக அளவில் குறிப்பாக அதிமுக சொல்றீங்களா? மொத்தமாகவே கூட்டணிங்க. இந்த கூட்டணியில் இருக்கிற போதே தோல்விதான். சரி. அப்போ முக்கியமான காரணம்னா அதிமுகவுடைய கூட்டணியில் பாஜக இருப்பதை மக்களே விரும்பலிங்க. ஏன்னா இந்த கட்சியை பொறுத்தவரையில சாதி மகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொதுவான இயக்கமாக மக்கள் பார்க்குறாங்க. இப்போ பாஜக தன் பார்வையில் வேறு மாதிரி செயல்படுகிற போது அதை மக்கள் ரசிக்கல. அதன் அடிப்படையில் தான் அதிமுக தெளிவாக வெளிவந்ததுங்க. இப்ப என்ன பலன் கிடைச்சிற போது டிஎம்கே கூட்டணி இன்டாக்டா இருக்கு, அதிமுக இருக்க கட்சிக்குள்ள பிளவு இருக்கு, பாஜக வேற தனியா கூட்டணியை கட்டமைக்கிறாங்க. இப்ப எப்படி நீங்க திமுக கூட்டணி நீங்க குறிப்பிட்டாங்க இல்லைங்களா, திரு அண்ணாமலை மாற்ற வேண்டும் மற்ற விஷயங்கள் எல்லாமே எதுவுமே பேசப்படவில்லைங்க. அதிமுக வெளியேறிய பிறகு அது நேரடியாகவோ மறைமுகவோ பாஜகவோடு பேசவே இல்லை. கூட்டணி இல்லை என்பது உறுதியாக இருக்காங்க. நிச்சயமா இருக்காது ஒன்று. இரண்டாவதுங்க, இப்போ நீ அவர்கள் சேர்வதை பற்றியெல்லாம் அதிமுக கவலை இல்லைங்க. இப்போ நீங்கள் பன்னீர்செல்வமோ தினகரனோ மற்றவர்களோ, ஏன்னா கடந்த காலத்தில் அவர்கள் பேசிய பேச்சு எல்லாத்துக்கும் தெரியும். இதே அதிமுக பாஜக கூட்டணி அமைகிற போது திரு தினகரன் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணார். இன்னைக்கு அவர் அந்த விமர்சனத்தை தாண்டி அதையே அவர் ஏற்றுக்கொண்டு செல்றார். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த காலத்தில் அந்த குடும்பத்தை விளக்க வேண்டும் என்றதை கடுமையாக போராடி தரிமுத்தம் நடத்தி அதிமுக பிளவை சந்திச்சது. அதற்கு பிறகு அவரே போறார். இதெல்லாம் மக்கள் முரணா பார்ப்பாங்க. அரசியல்ல சாதாரண விஷயம் நினைச்சா கூட மிகப்பெரிய முரண்பட்ட நிலைப்பாடுகள் சமீபத்தில் எடுக்கப்பட்டதா. இப்போ அதிமுக கூட இப்போ சிஏ உட்பட எல்லாவற்றிலுமே அதிமுக குறிப்பிட்ட யாருடைய நலனையும் பாதிக்கிற வகையில் இயங்கவே இல்லை. நீங்க பங்களாதேஷ் போன்ற அண்டை நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு பாதிப்பு பற்றி தான் பேசினாங்களுடைய, அது கூட தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திலேயே எடப்பாடியே தெளிவாக சொன்னார். அதாவது இஸ்லாமியர்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு வராது, வந்ததுன்னா நான் பொறுப்புனே பேசினார். அப்போ எந்த வகையிலையும் சிறுபான்மை மக்களையோ மற்ற மக்களையோ பாதிப்பு இல்லாமல் வழிநடத்த வேண்டும் என்று எடப்பாடி விரும்புகிறார். அதற்கு தேசிய அளவில் காங்கிரஸோ பாஜக யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு நலனை, தமிழ்நாட்டு மக்கள் நலனை நிச்சயமாக புறக்கணிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இனிமேல் நீங்க தான் ஆதரவு கொடுத்துட்டீங்களே, அப்புறம் பாஜக வச்சு டிராவல் பண்ண வேண்டியதானே? இல்ல, பாஜக கொண்டு வந்த குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு பாஜக மட்டும் வேண்டானா சிறுபான்மை மக்கள் நம்பிடுவாங்க. இல்ல, நீங்க சிறுபான்மை சொன்னாங்களே, சிறுபான்மை மக்களை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் கிடையாது, வெளிவரலைங்க. பொதுவாகவே தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது இல்ல, அது சொன்னாருங்க. சிறுபான்மை மக்கள் முன்னாடி எடப்பாடி பேசின ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பேசல, நான் மறுக்கல. அதாவது அவர் பேசுனது தெளிவா பாருங்க. சிறுபான்மை மக்கள் அந்த வாக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வெளியேறணும்னு சொல்லவே இல்லை. அவர் தெளிவா சொன்னது தமிழ்நாட்டு நலன். நீங்க திரும்ப போட்டு பாருங்க, சிறுபான்மை மக்கள் வாக்குக்காக மட்டுமே அதிமுக வழி வரலைங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு நலனையே வந்து அதிமுகவுக்கு எதிராக பாஜக பின்னால் இருந்து இயங்குச்சுங்க. தேசிய கட்சிகள் எல்லாமே. அப்புறம் காங்கிரஸுக்கு உள்ள கசப்பு மருந்துக்கு எங்க கிட்ட அது அரசியல் சொல்ல வாசகங்கள் தான். அதாவது அரசியல் அதுக்காக காங்கிரஸ் கடந்த காலத்தில் மறக்க முடியாது. இந்திய எதிர்ப்போ மற்ற மிசா காலத்தையோ எதையும் மறக்க முடியாது. ஆனா ஒரு அரசியல் நிலைப்பாடுல சொல்லக்கூடிய கருத்து தான் அது. தெளிவா இருக்கு. கூட்டணியை பலப்படுத்த முடியுதா? தேமுதிக இன்னும் உறுதியா ஒன்னும் சொல்ல மாட்டேன்றாங்க, பாமக இன்னும் உறுதியா ஒன்னும் சொல்ல மாட்டேன்றாங்க. கூட்டணியை கட்டமைக்க முடியுதா? அச்சம் அதிமுக இல்லைங்க. நேற்று கூட எடப்பாடியார் நேரத்திய நிகழ்ச்சி நானும் கலந்து கொண்டேன். மிக தெளிவா கூட்டத்திலே பேசினார். 150 பேர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி தெளிவா சொன்னார். நிகழ்ச்சியின் தொடக்கத்துல சொன்னாங்களே, நாங்க வந்து ஜெயலலிதா மாதிரி தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லலையே, அவரு மெகா கூட்டணி அமைப்பு தானே சொன்னார். அவர் மிக ஆக்க முடியலையே மெகா கூட்டணி. அவங்க தெளிவா சொன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் திமுக அதிமுக தான் பாக்குறாங்க. இப்போ அந்த இரண்டு கட்சியிலே முரண்பாடுகள் தான் ஒன்று சேருவாங்க.
இப்போ பாஜகவையும் சேர்த்து விலக்கி அதிமுக பாக்குது. அந்த அடிப்படையில் எல்லாம் வாங்கன்னு சொல்றாங்க, மெகா கூட்டணி வாங்குறாங்க. வளர்ந்துட்டோன்றாரு, கொங்கு மண்டலத்துல வளர்ந்துட்டோம். அண்ணாமலை சொல்றாரு பழைய சீன்லாம் இப்ப கிடையாது, நாங்க வளர்ந்துட்டோம். நீங்க அது சவால்கிட்ட எடப்பாடியார் நேத்து கூட பேசினார். நான் ஒரு சவால்கிட்ட சொல்றேன், கொங்கு மண்டலத்தில் டெபாசிட் வாங்குறது சிறப்பு. பாஜகவுக்கு வாய்ப்பே இல்லைங்க, எந்த தொகுதியிலுமே இல்லை. சிபி ராதாகிருஷ்ணன் மிக மூத்த தலைவர், நீங்க பார்த்திருப்பீங்க. அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களை வைத்துக்கொண்டு, வானதி அம்மாவை வைத்துக்கொண்டு தெளிவா சொன்னாரு, எஸ்பி வேலுமணி கைப்பிடிச்சே நீ கூட இருக்கணும், இல்லைன்னு சொன்னா இங்க ஜெயிப்பது அவரே பேசினார், மூத்த பாஜக தலைவர். அங்க தெளிவா தெரியுங்க, நீங்க 6 தொகுதிகளிலும் ஜெயிக்கும்ன்றாரு கொங்கு. 6 டெபாசிட் வராதுங்க. பாஜக எழுதி வச்சுங்க, டெபாசிட் வாங்க சிறப்பு. பெரிய கூட்டணி இல்லைங்க, அந்த கூட்டணிக்கெல்லாம் அங்க அமைப்பே கிடையாதுங்க. இப்போ அண்ணனே சரிவா சொன்னாரு, அந்த கட்சிகளுக்கு அமைப்பு இல்லாத கூட்டணி. ஒரு மாவட்டத்தில் கட்சி இருக்கு, ஒரு கட்சி இருக்கு, அங்க பாஜக இருக்காது. பாஜக மாவட்டத்தில் பாமக இருக்காது, தேமுதிக இருக்கு. இப்போ எப்படி பண்ணுவீங்க நீங்க? ஒட்டுமொத்தமா எல்லா ஊர்லயும் கிளை உள்ள இயக்கம், அமைப்புள்ள வலுவான இயக்கம் அதிமுக மட்டும்தான். இதோடு சேராமல் எந்த கட்சியும் அந்த வைப்பு தொகையை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. வெறுமனே அந்த திருப்தி ஒன்றார் அதிமுக இல்லைங்கிறதுனால கொங்கு மண்டலத்தில் அதிமுக காலங்காலமா தேமுதிகவுக்கும் உங்களோட சேர்ந்தாதான் லாபம். உண்மையாதாங்க, வட மாவட்டங்கள்ல சில பெரும்பான்மையா சொல்ல முடியாது. நீங்க சரி சொல்லுங்க. முரண் பத்தி பேசினாரு எடப்பாடி அவர்கள். பிரதமர் தான் வரப்போறாரு திருப்பி இந்தியா 2024 தேர்தலில் பிரதமர் தான் வரப்போறாரு. பிரதமரை புகழ்ந்தவர் திரு எடப்பாடி அவர்கள். எப்போ? மார்ச் 23 ஒரு ஜூன் 23 அவர் எடப்பாடி அவர்கள் பேசினார். போன வருஷம். அது இந்த வருஷம் நம்ம பேசிட்டு இருக்கோம். போன வருஷம் சொன்னா அது போன வருஷம். அது நீங்க நிறைய பேசிட்டு இந்த வருஷமா முரண்றது எல்லாத்துலயும் தான் முரண். இந்த வருஷமும் வருது, போன வருஷமும் வருது. ஒரு வருஷம் கேப்ல என்ன நடக்குது? ஒரு மாநில தலைமை வைத்துக்கொண்டு அம்மாவை இழிவுபடுத்தி அண்ணாவை இழிவுபடுத்தி எப்படி சொல்லுங்க? நீங்க இந்த கூட்டணி கேட்டீங்களே, காங்கிரஸுக்கு மருந்து தரோம்னாங்க, அவங்களும் செட்டப் பண்ணல. விசிகே திருமாவளவனையும் கூப்பிட்டு பார்த்தாங்க, அவரும் நன்றிட்டாங்க. சரி, சட்டமன்ற பாஜகவை எங்கேயாவது எல்லா கட்சியும் போய் நின்னுச்சு. அதிமுகவை சேர்ப்பதற்காக கெஞ்சினாங்க. யார் வராங்களோ, என்டிஏல யார் வராங்களோ அவங்களுக்கு டிஸ்கஷன் பின்னாடி போய் நின்னு பெரிய கூட்டணி அமைப்போம்னு சொல்லிட்டு பின்னாடி ஓகே வரலனா ஓகே, அவ்வளவுதான். பாஜக கெஞ்சிச்சுங்களே, அப்பயே ஏத்துக்கலாம். அதுல இருந்தே உங்களுக்கு தெரியணும் யார் வலிமை யார் வலிமை இல்லைன்னு. தென் மாவட்டங்கள்ல திரு டிடிவி திரு ஓபிஎஸ் கூட்டணியால பாஜகவுக்கு லாபம் இல்லைன்னு திரு சுகுணா தேவாகர் சொல்றாரு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் ஸ்கோப் கிடைக்காதா பாஜகவுக்கு? இல்ல, ஓவராலா பாஜகவுக்கு ஸ்கோப் இருக்கா என்று பார்த்தால் மிகவும் குறைவாகத்தான் இருப்பதா. அதாவது வாக்கு சதவீதம் அவங்க இம்ப்ரூவ் பண்ண போறாங்க, அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமா பண்ண போறது இல்ல, தனிச்சு பாஜகவா தனிச்சு பண்ண போறது இல்ல, கூட்டணி கட்சிகள் மூலமா தானே பண்ண போறாங்க. இல்ல பாஜகவினுடைய வாக்கு வங்கியும் சென்ற முறையை விட இந்த முறை கணிசமான அளவு அதிகரிக்கும். ஆனால் அந்த அதிகரிக்கிறதுனால இடங்களில் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கிறதா என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரிரு இடங்களை தவிர வெற்றி வாய்ப்பு பாஜகவுக்கு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. அந்த கூட்டணியும் திரு டிடிவி அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் சேர்வதனால் கணிசமான அளவு இடங்களில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்றும் நான் நினைக்கவில்லை. மேபி டிடிவி அவர்களே போட்டியிட்டால் அந்த தொகுதியில அவங்களுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கலாம் அப்படிங்கறதானே தவிர வட மாவட்டங்களில் எல்லாம் ஒண்ணும் வாய்ப்பே கிடையாது. அதே போன்று கொங்கு மண்டலத்திலையும் ஒண்ணும் பெரிய வெற்றி வாய்ப்பு என்று அதிமுகவை டேமேஜ் பண்ணலாம், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதிமுகவை டேமேஜ் பண்ணலாமே தவிர அவர்கள் அண்ட் ஒன் மோர் திங், டார்கெட் திமுகவுக்கு இல்ல, திரு எடப்பாடிக்கா பாஜக கூட்டணியின் நோக்கம்? பாஜக கூட்டணியினுடைய ஒரே நோக்கம் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். அவர்களுக்கு திமுகவை வீழ்த்த போவதில்லை என்று அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அவங்க டார்கெட்டே அதிமுகவை வீழ்த்த வேண்டும், கணிசமான இடங்களில் 3வது இடத்துக்கு அதிமுகவை தள்ள வேண்டும் அப்படிங்கிற டார்கெட். அதான் டார்கெட். ஓகே, இந்த தேர்தல்ல திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குங்கிறத புரிந்து கொண்டு எடப்பாடியை 3வது இடத்துக்கு தள்ள முடியுமான்னு தான் பாஜக யோசிக்குது. அப்படின்னா பெரிய சவாலா தானே இருக்கும். இல்லைங்க, அது ஒரு கற்பனையான முயற்சி. நீங்க இது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சொல்து. அது அங்க அதிமுகவுடைய இப்போ ஒவ்வொரு கிராமத்திலும் எனக்கே தெரியுங்க. இப்போ எங்க ஊர் வச்சுக்கோங்க, கோவில்பாளையம், அந்த ஊர்ல 500 பேர் இருக்கானா அது 400 பேர் அதிமுக, பாஜக 4 பேர் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உறுப்பினரே இல்லாத ஊர்கள் அதிகமா இருக்கு. எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியல. ஓட்டு யாரு போடுறதுன்னு பண்ணுங்களா? 1 லட்சம் ஓட்டு வாங்குறது சாதாரண விஷயமா இல்லை.
இது அண்ணாமலை நடைபெறும் போறாரு, ஒரு 10,000 பேர் போறாங்க, அதை எல்லா ஊர்லயும் அந்த கூட்டம் போகுது. இதை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு. அது வாக்கு வங்கியா ஒரே கூட்டம் தான் தமிழ்நாடு முழுவதும் போனது. நிச்சயமாக ஒரு 5,000, நான் பல இடத்துல பார்த்தேங்க, திருப்பூர் பார்த்தேன், ஒரு 3,000 பேர் இருக்கு. இந்த 3,000 பேர் வச்சு எப்படி நீங்க வாக்கு வங்கி நினைப்பீங்க? ஒரு தொகுதிங்கிறது குறைஞ்சது 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டு இருக்காங்க. எப்படி சொல்லுவீங்க அதை பத்தி? இது வெறுமனே கற்பனைங்க. அதிமுக அப்படி அல்ல. ஒரு பல இடத்துல எஸ்பி வேலுமணி அவர்கள் கலந்து கொண்ட மிகப்பெரிய பொதுக்கூட்டம்ங்க. மோடி வந்த 3 நாள் நடத்தினாங்க. 4 நாள் நடத்திய அந்த கூட்டத்தில் 25,000 பேர் வந்தாங்க. அதாவது மோடிக்கு பதில் சொல்ல வேண்டிய எடப்பாடி அல்ல, வேலுமணி அவர்களே போதும் என்று தான் அந்த கூட்டம் நடத்தப்பட்டதுங்க. மிகப்பெரிய 25,000 பேர், 10,000 பெண்களே வந்தாங்க. திரு வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டு பேசிய பொதுக்கூட்டம். நீங்க ஆண்டு கணக்கில் திரட்டப்பட்ட கூட்டத்தில் ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. இதுதான் பாஜக. இப்ப இதையெல்லாம் ஒப்பிட்டு வந்து அவர் பாஜக அவர் சொல்லல, சரியா சொன்னாருங்க. நான் சொல்றது பாஜகவோடு அதிமுக டிஎம்கே கிடையாது. அதிமுக போட்டீங்க, பிஜேபி வெறுமனே முயற்சிக்குது. இந்த முயற்சி பலிக்காதுன்னு அதிமுக தான் பைபோலா. நிச்சயமா 1999 ஜெயலலிதா பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்புறம் வேண்டானாங்க. மீண்டும் 2004 கூட்டணி வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு கணக்கை சொல்றார் திரு டிடிவி. இந்த சூழலுக்கு ஏற்ப பாஜகவுடன் கூட்டணி வைப்பது சரியானதுன்னு. பாஜக மீது மக்களுக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட் அந்த ஒரு ஓட்டுல தோக்கடிச்சவங்களும் அவங்க தான். அது மறந்துருச்சா இல்ல சொல்லாம விட்டுட்டாரான்னு தெரியல. ஆனா அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, பாஜக மீது பெரிய அளவு வெறுப்பு இல்லை மக்களுக்கு அப்படின்னு அவர் நம்புறார். அதனால தென் மாவட்ட ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்றாரு இல்லையா? அப்படிதான் இருக்கா இல்ல இந்த சூழல் மாறி இருக்கா இப்ப பாஜகவுக்கு? இல்லை, தென் மாவட்டங்களில் வாக்குகள் 2021 தேர்தலில் இருந்தது போலவோ இல்லை 2019 தேர்தலில் இருந்தது போலவோ இப்போ இருக்காது. இப்போ இருக்காது. இப்போ அந்த சூழலே மாறிடுச்சு. ஏன்னா ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ அதே வலிமையோடு இருக்காங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த 3 வருஷமா டிடிவி தினகரன் என்ன அரசியல் பண்ணாரு? வெளியில வந்தாரா, பேசினாரா? எதுவுமே இல்லை. சசிகலாவும் அரசியல்ல இருந்து ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஓபிஎஸும் பெருசா எதுவுமே பண்ணலை. அதாவது கட்சிக்குள்ள திரும்பவும் அதிமுகவுக்குள்ள போகணும், இல்லை ரெட்டையில சின்ன வேணும், இல்லை பாரதிய ஜனதா கட்சி தன்னை பார்த்து ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் அவருக்கு இருந்ததே தவிர தனிப்பட்ட முறையில் குலத்தோர் சமூகம்னா கூட அதுல பாஜக எதிர்ப்புங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க போறாங்களா அந்த சமூகத்து மக்கள்? பாஜக எதிர்ப்புன்றது இருக்கா? பாஜக எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டில், அதாவது ஆன்டி மோடி சென்டிமெண்ட்டும் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் டீப்பாவே இருக்கு. அது இல்லை அப்படின்னா, பிஜேபிக்கு ஃபேவரபிளான ஒரு ஸ்டேட்டா இருக்கு அப்படின்னா, எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் இத்தனை முறை பிரதமர் இங்க வர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் பதில் சொல்லலை. இந்த முறை அவங்களால கன்சாலிடேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதாவது முக்குலத்தோர் வாக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்துரும், திரும்பவும் ஏடிஎம்கேக்கு ஃபேவரபிளா இல்லாம திமுக பக்கம் போகும் அப்படிங்கிறதும் பெரிய தவறான கணக்காக இருக்கும். இன்னொன்னு, பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளும் 2ஆக பிரியும். அதிமுகவுக்கும் அந்த ஓட்டு போகும், டிஎம்கேக்கு மட்டும்தான் போகும்ன்றது இல்ல. இதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். லாஸ்ட் எலெக்ஷன்ஸ் மாதிரியே இப்ப அதே ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே திரு சுகுணதேவர், கொங்கு மண்டலத்தில் என்ன பாஜக நாங்கள் வளர்ந்துருக்கிறோம்னு கிளைம் பண்ணுறதும், எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை, அதிமுக அப்படியே ரீட்டன் ஆயிருக்கு ஓட் பேங்க்ல அப்படின்றதும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடைசி கிளை வரைக்கும் நெட்வொர்க் உள்ள 2 கட்சிகள்னா திமுகவும் அதிமுகவும் தான். கட்டமைப்பில் ஆமாம், கண்டிப்பாக கட்டமைப்பில் பூத் ஏஜென்ட் போடுற அளவுக்கு கூட பிஜேபியில் ஆட்கள் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அண்ணாமலை வரவுக்கு பிறகு கொங்கு மண்டலத்தில் பாஜக அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் கன்னியாகுமரியிலையும் கொங்கு மண்டலத்தில் அவங்க தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார்களே தவிர, அது ஓரளவுக்கு, அதாவது மற்ற தொகுதிகளோட ஒப்புறப்ப அங்கே கொஞ்சம் அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கலாமே தவிர, அது இவங்க நினைக்கிற அளவு அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ சவால் வரக்கூடிய அளவுக்கு பெரிய அளவு அங்கே வளர்ந்துருக்காங்கிற மாதிரி எங்கேயுமே இப்படி சொல்ல முடியாது. இப்போ சென்ற தேர்தலில் அவங்க 3% வாக்கு சதவீதம் அவங்க வாங்கியிருக்கிறாங்கன்னா, இந்த முறை பயங்கரமாக வளர்ந்துட்டாங்கிற மாதிரியான பிம்பங்கள் இருக்குது. அப்படியெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அவங்க கூட்டணியில் இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் கூட 1% குறைவான வாக்குகள் உள்ள கட்சிகளாக தான் இருக்கிறது. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உட்பட. பாமகவோ தேமுதிக வந்தால் அது ஓரளவுக்கு ஒரு சிங்கிள் டிஜிட்டை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதே தவிர, இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அது அதிமுக கொங்கு மண்டலமா இருக்கட்டும், அது எங்கேயா இருந்தாலுமே கூட அதிமுகக்கோ திமுகக்கோ சவால் விடக்கூடிய அளவுக்கு பிஜேபி கூட்டணி இல்லை. 2 விஷயம். ஒன்று, டிடிவி ஓபிஎஸ் அகாமடேட் பண்ணது மூலமாக தென் மாவட்டங்கள்ல வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணலான்னு பாஜக நினைச்சதும் எடுபட போறதில்லை. கொங்கு மண்டலத்திலையும் பாஜக பெருமளவு வளர்ச்சி அடையல. இதையெல்லாம் சரி கட்டுவதற்கு பிரதமர் மோடியின் அடிக்கடி தமிழ்நாடு வருகையும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா என்ன நிலை, பாஜகவுடைய நிலை என்ன? இவர்களுடைய பார்வை
இவர்கள் அந்த பார்வை இவர்கள் வைக்கலாம், அதை நான் மதிக்கிறேன். ஆனா அவர் பைபோலாரா ஏடிஎம்கே டிஎம்கே தான இருக்குன்றாங்க. அதுவும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது. இந்த மாதிரி முயற்சிகள் செய்ய தான் படுவாங்க. இவருக்கு அண்ணன் சொன்னாரு பிஜேபி என்னன்னு. 84ல் 2 எம்பியை வச்சுன்னு உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்ட காங்கிரஸ் நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி அதிமுக ரெண்டாவது, பாஜக ரெண்டாவது போனது. அதிமுக ஓட்டு எடுக்கிறாங்களா, திமுக ஓட்டு எடுக்கிறாங்களா, யாருக்கும் ஓட்டு பட்டா போட்டு கொடுக்கறதில்ல. மக்களை போய் சந்திக்கிறாங்க. மக்கள் அந்த யாருக்கு அந்த ஆதரவு தராங்கன்றதை பார்ப்போம். அது இந்த கட்சியிலேருந்து ஓட்டு எடுக்கலாமோ அந்த கட்சியில் எடுக்கக்கூடாதுன்றது இல்லை. ஸோ நிச்சயமாக இந்த வாட்டி இன்னைக்கு எல்லாரும் ஆப்வியஸாக அவங்களுக்கு வேணுங்கிறத பேசலாம். பாஜக ஒன்றும் நடக்காதுன்னு. 24க்கு அப்புறம் அவர்களுடைய பேசியவர்களுடைய நிலைமை எல்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து நீங்கள் பார்க்க தான் போறீங்க. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேரடியாக பேச நிறைவு பெறுகிறோம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.